தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன்குமார், நேரு, ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் உலக பொதுமறை வழங்கிய திருவள்ளுவர் பெருமகனார் பெரும் புகழ் போற்றும் நாள் திருவள்ளுவர் நாளில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி உருளையன்பேட்டை தொகுதி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்று புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வை சிவக்குமார், ராஜ்கமல், குமரேசன், பாலு மற்றும் பாலச்சந்தர் முன்னெடுக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில தொகுதி நிர்வாகிகள் கௌரி பாக்யராஜ், ரமேஷு, வேலவன், இளங்கோவன், திருமுருகன், காமராஜ் பங்கேற்று அயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் காப்பாளர் ஜடகோபன், ராசு, பொதுக்குழு உறுப்பினர் விலாசினி மற்றும் தமிழ்செல்வன், சிவராஜ் உள்ளிட்ட திராவிட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். உலக பொதுமறையாம் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் பிறந்த நாளான ஜனவரி 16, 2026 நாடு முழுவதும் திருவள்ளுவர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் இணைந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நண்பர்கள், மேலும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, நெய், பருப்பு, வெல்லம், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரூபாய் 750 மதிப்புள்ள 5 வகையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்குகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூனிமடக்கு மற்றும் பிள்ளையார்குப்பம் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சிவா, முருகேசன், தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, சக்திவேல், மணிகண்டன், தினகரன், முருகானந்தம், ராஜதுரை, நடராஜன், பச்சையப்பன், ராஜ்குமார், திருமால், நாகமுத்து, கணபதி, பழனி, ஆதிகேசவன், பாண்டியன், பாலகுரு, வடிவேல், தங்குதுரை, சக்திவேல், யுவராஜ், சேனு, ஆனந்த், ரங்கராஜ், ராஜேந்திரன், முருகன், யோகப்பிரியா, அனிதா, புஷ்பலதா, ராஜேஸ்வரி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரத்தில் செயல்பட்டு வரும் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் 4ஆம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோலப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் போட்டிகளில் கலந்து கொண்ட 80 போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகளான ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வசந்த், அருண், அன்பு, புகழ், மணிமாறன், சாரதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கோச்சிங் சென்டர் நிர்வாகி விசிசி நாகராஜன் தலைமை தாங்கினார். அவர் போட்டியை தொடங்கி வைத்து உரையாற்றுகையில், சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் நமது சென்டரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களது ஓவிய திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு விசிசி கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகர்கள் செய்திருந்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சி தலைவர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். மேலும் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன், ஆலய பாதுகாப்பு மாநில அமைப்பாளர் சாய் சுதாகர், மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சிவராஜ், ரவி, அண்ணாமலை, அந்துவான், தேவராஜ், வெற்றிவேல், சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். IEEE மெட்ராஸ் பிரிவு ஏற்பாட்டில் நடைபெற்ற IEEE ஹப் காங்கிரஸ் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு திட்டங்கள், மாநாடுகள் மற்றும் காப்புரிமைகள் தொடர்பாக IEEE வழங்கும் நிதியுதவிகளை எவ்வாறு பெறுவது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டில் மொத்தம் 209 மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை டாக்டர் தரணிக்கரசு இயக்குநர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடக்க விழாவில் IEEE மெட்ராஸ் பிரிவு தலைவர் டாக்டர் சக்திவேல் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்வில் டாக்டர் பொற்குமரன், முனைவர் பிருந்தா, டாக்டர் சண்முகானந்தம், டாக்டர் ராமலதா, முனைவர் கோட்டீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். IEEE நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஆதரவு வழங்கிய பல்வேறு கல்லூரிகள் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து IEEE நிகழ்வுகளை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்ததற்காக மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிக்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் ஒருங்கிணைப்பாளரும் மாநாட்டுக்குழு தலைவருமான டாக்டர் நாகராஜன் நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்வில் அருண், ஸ்ரீகாந்த், டாக்டர் அற்புத செல்வி, டாக்டர் ஆறுமுக பெருமாள், டாக்டர் பழனிக்குமார், டாக்டர் முகமது ஜூனாத், டாக்டர் வெங்கடேஷ்குமார், டாக்டர் ஷமிலா, அப்துல் மற்றும் IEEE மெட்ராஸ் பிரிவு அலுவலக ஊழியர்களான ராஜன், புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை மாநாட்டுக்குழு தலைவர் முனைவர் நாகராஜன் மற்றும் MIT பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர் ஜெயக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். டாக்டர் ஏமாவதி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மிஸ்டர் ரமேஷ் சக்திவேல், மிஸ்டர் பூபாலன், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மிஸ்டர் பாலாஜி டி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட், மிஸ்ஸஸ் புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 35வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தொடக்க விழாவில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ஹரீஷ்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத் முன்னிலை வகித்தார். பள்ளியின் நிர்வாகி சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடி, ஒலிம்பிக் கொடி மற்றும் பள்ளியின் விளையாட்டு விழா கொடி ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து NCC, CSS மற்றும் ஸ்கவுட் அண்ட் கைட் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். பின்னர் விளையாட்டின் முக்கியத்துவம், அரசு வழங்கும் விளையாட்டு சார்ந்த சலுகைகள் மற்றும் எதிர்காலத்தில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து
மாணவர்களிடையே உற்சாகமூட்டும் கருத்துக்களை எடுத்துரைத்தார். தொடர் ஓட்டமாக எடுத்து வரப்பட்ட விளையாட்டு திப்பத்தை பெற்றுக்கொண்டு போட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வட்டாரம், மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டிகள் தொடங்குவதற்கு முன் மாணவர்கள் விளையாட்டு உறுதிமொழி ஏற்றனர். ஆண்டு விளையாட்டுப் போட்டிக்காக மாணவர்கள் வண்ணங்களின் பெயர்களில் 6 அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன. முதல் நாள் போட்டிகளை பள்ளி முதல்வர் சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஹரிஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மியூசிக்கல் சேர், ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், வட்டி எறிதல், கொக்கோ, வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. 2ஆம் நாள் விளையாட்டுப் போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் சுசிலா சம்பத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவின் நிறைவில் பள்ளி நிர்வாக இயக்குநர் மோகன்குமார் நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விக்னேஷ், பிரீதா, மணிகண்ணன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மேற்கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் அமைந்துள்ள திருவுருவச் சிலைக்கு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் திருவள்ளுவரின் பெருமைகளை போற்றும் வகையில் புகழாரம் சூட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்வில் மணவெளி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கொஞ்சம்கிளி மாரியம்மன் திருக்கோவிலில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்த ஐயனாரப்பன் திருக்கோவில்களில் மகரஜோதி நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கொஞ்சம்கிளி மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சபரிவாசன ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தி பாடல்கள், பஜனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகரஜோதி ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KSP ரமேஷ் உபயதாரராக கலந்து கொண்டு ஐயப்பன் சுவாமியை தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. மேலும் விழா குழுவினர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவர் மரியாதை செலுத்தினார். விழாவின் ஒரு பகுதியாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பதிகாரி சக்கரவர்த்தி, ஆலய விழா குழுவினர்கள், சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான AK சாய்ஜி சரவணன்குமார் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடையே திருவள்ளுவரின் வாழ்க்கை, ஒழுக்கம் மற்றும் திருக்குறளின் சிறப்புகள் குறித்து உரையாற்றினார். பின்னர் திருவள்ளுவர் தின விழாவை கொண்டாடும் வகையில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் வில்லியனூர் சுப்பமங்கலம் மினி ஹாலில் பொங்கல் சிறப்பு பரிசுகள், நாள்காட்டி மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். அவர் சங்க உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசுகள் மற்றும் நாள்காட்டிகளை வழங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றதுடன் உறுப்பினர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிப் பொருட்களை ஏற்பாடு செய்தார். சங்கத்தின் பொருளாளர் முருகன் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தார். இந்த விழாவில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டு சங்கம் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசுகள், நாட்காட்டிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டு சென்றனர். மேலும் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் பொருளாளர் முருகன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அடுத்தது திரு வினோத்குமார், வினோத்குமார் மேல வரணும், தயவு செய்து மேல
சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 37வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் தின விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் பள்ளியின் தாளாளர் சம்பத், தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குநர் மோகன்குமார் ஆகியோர் தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றினர். தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் ஒலிம்பிக் தீபச்சுடரை ஏற்றி வைத்து விளையாட்டுப் போட்டிகளின் விதிமுறைகள் குறித்து உரையாற்றினார். மேலும் தேசிய அளவில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கு பள்ளி தாளாளர் சம்பத் வரவேற்புரை நிகழ்த்தினார். விளையாட்டுப் போட்டிகளுக்காக மாணவர்கள் வண்ணங்களுடன் பெயர்கள் 4 அணிகளாக பிரிக்கப்பட்டனர். பொறுப்பாசிரியர் சிவபாலன் அணிவகுப்பை தொடங்கி அனைவரையும் வரவேற்றார். மாணவர்களின் அணிவகுப்பை தலைமை ஆசிரியர் ஏற்று சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மியூசிக் சேர், ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை தலைமை ஆசிரியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கபடி, கொக்கோ, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளை பள்ளி தாளாளர் சம்பத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வா சிறப்பாக மேற்கொண்டார். ஆசிரியர்கள் விஜயகுமார், நவீன்ராஜ், லலிதா, ஜோதிலட்சுமி, ரேவதி, அனிதா, கிருத்திகா ஆகியோர் உடனிருந்து போட்டிகளை நடத்தினர். முத்தியால்பேட்டை தொகுதி சமூக சேவகரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான பிரபாகரன் பிறந்தநாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக இணைந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்தின. இந்த விளையாட்டுப் போட்டிகள் விக்னேஷ் மற்றும் அரவிந்த் ஆகியோரின் ஏற்பாட்டில் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகரும் பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், ராஜா, கார்த்தி, கார்மேகம், அகிலன், ராஜேஷ், காந்தி, சகாயம், அருண், மாறன், பவன், சிவா, தருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள், சமூக அமைப்பினர் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் கலைவாணன், இளஞ்செழியன், தயாளன், நாகராஜ், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து பேரணியாக புறப்பட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவரின் புகழை போற்றும் வகையில் புகழாரம் சூட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம் கலந்து கொண்டு இவ்விழாவில் பொதுமக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் தயாரித்து கொண்டாடப்பட்டதுடன் சமூக ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம் விழாவில் கலந்து கொண்டு பொங்கலுக்கு பொங்கல் பரிமாறி வாழ்த்துக்களை தெரிவித்தார். காரைக்கால் கடற்கரைக்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள ரயில்வே தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட சிக்னல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 10 நிமிடங்கள் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. ரயில்வே சிக்னல் அமைப்பில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதுகாப்பு கருதி ரயில் போக்குவரத்தும் சாலை போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடற்கரைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தகவல் கிடைத்தவுடனே ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தொழில்நுட்ப கோளாறை விரைவாக சரி செய்தனர். கோளாறு சரி செய்யப்பட்டதன் பின்னர் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து வழக்கம் போல மீண்டும் தொடங்கியது. இந்த திடீர் சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டாலும் எந்தவித விபத்தும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இந்திராநகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி குடும்பத்துடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திராநகர் தொகுதி திமுக கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் பிறந்தநாள் காணும் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆலோயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதி திமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணக்கம்.